என்னோட லைஃப்பில் இதுவரை நான் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை. யாரும் எனக்கு எந்த கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸும் அவ்வளோவா கொடுத்ததும் இல்லை. சம்ஹவ் இட் மேட் மீ ஃபீல் worst. யாருமே இல்லாமல் கடைசி வர லைஃப் இப்படியே போயிடுமா சார் அப்படிங்கிறதான் என்னோட பிக்கஸ்ட் ஃபியர். அண்ட் ஐ எம் கோனா பிரேக் இட் டுடே. நானே என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறேன், அதுவும் தனியாக. என் ஹார்ட்டில் எப்போவுமே ஒரு பெயின் என்னை குத்திட்டே இருக்கு. அது என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் டு எனிஒன், யூ ஆர் நாட் குட் இனஃப், யூ ஆர் நாட் ஈவன் worthy, யூ டோன்ட் டிசர்வ் லவ் அப்படிங்கிறது தான். ஒய் ஐ திங்க் லைக் திஸ், இது எங்கே இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி பார்த்தா லாங் பேக் எனக்கு 4-5 இயர்ஸ் இருக்கப்போ என்னோட அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. என்னை விளாடவே விட மாட்டாங்க. எப்போவுமே படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நடக்கலைன்னா எனக்கு அடி உத குத்து. அதனாலயே எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்கணும்னா அவங்க சொல்கிறத மீறக்கூடாதுங்கிறது என் மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ என்னை யாருக்காச்சும் பிடிக்கணும்னா ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம், ஐ ஹாவ் டு பி அ குட் பர்சன், ஐ ஹாவ் டு கிவ் பீப்புள் சம்திங் ஸோ தட் தே கேன் லவ் மீ பேக். எனக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் இருந்தால் கூட மற்றவங்களோட பெர்மிஷன் அண்ட் வேலிடேஷனை சீக் பண்ணாமல் என்னால் ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில்டாக பண்ணவே முடியாது. இதுதான் என்னோட சைல்டுஹுட் கோர் ஒண்ட். ஓ ஷிட், பீப்புள் ப்ளீஸரா நான். ஸோ ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்குங்கிறது என்னோட பிலீஃபாகவே இருந்தாலும் பேக் ஆஃப் த மைண்டில் எனக்கு ஒரு சத்தம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும். உன்னை எல்லாரும் ஹேட் பண்ண போகிறாங்க, நீ ஒரு மோசமான யாரா நீ, உன்னை ஏன்டா பீப்புள் ஹேட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் கிடையாது. என்னை எப்படிலாம் பீப்புள் ஜட்ஜ் பண்ணி என்னை ஹேட் பண்ண போகிறாங்கிற சுச்சுவேஷனை நானே உருவாக்கி இல்லாத ஒரு விஷயத்த என் மைண்டு ஓவர் திங்க் பண்ணி என்னையவே கன்வின்ஸ் பண்ணி நான் கில்ட் ஆகி அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடி நொந்து நூடுல்ஸ் ஆகி கடைசியில் பிச்சு போட்ட பொரோட்டா மாதிரி என் மென்டல் ஹெல்த் மெஸ்டப் ஆகிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு இருக்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான். ஸோ இந்த ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் விட்டு எனக்குள்ளே இருக்க செல்ஃப் ஹேட்டை எல்லாத்தையும் ஒரே கொட்டு யூ ஆர் நாட் ஒர்த்திங்கிற தாட்டை தட்டுன்னு எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ வாண்டட் டு செலிப்ரேட் மை பர்த்டே. அதனால ஐ எம் கோயிங் ஆன் அ சோலோ ட்ரிப்புங்கண்ணா. பர்த்டே அன்னைக்கு சென்னையில் இருக்க விஜிபியில் ஃபுல்லாக என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. சின்ராசு உர்ரா வண்டியை விஜிபிக்குன்னு மெரைன் கிங்டம் போனேன் ஃபர்ஸ்டா. எப்பா ஏகப்பட்ட மீனுங்க, 1-2 இதெல்லாம் நான் 10ஆம் கிளாஸ் சயின்ஸ் புக்கில் பார்த்ததாச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹாலிவுட் படத்தில் கூட நான் இப்படி பார்த்ததில்ல. ஸ்டார் ஃபிஷ் இருந்தது, அதை தொட்டு பார்த்தேன். நல்லா அர்னால்டு பாடி மாதிரி கட்டுமஸ்தானாட்டம் இருந்துச்சு. நியாயமாக பார்த்தா இதுக்கு ஸ்டோன் ஃபிஷ்னு தான் நேம் வச்சிருக்கணும். எனிவேஸ் ஒரு 1 ஹவருக்கு இருக்கிற எல்லா மீனையும் பார்த்து சுற்றிட்டு சுறா மீன் இருக்குன்றான், ஜல்லி ஃபிஷ் இருக்குன்றான். ஆனால் நான் கேட்ட பிரானா மீன் மட்டும் இல்லையப்பா. எனக்கு ஒரே வருத்தம் பாண்டு. மெரைன் கிங்டம் முடிச்சுட்டு ஓசியில் தானே கிடைக்குது, எதுக்கு விட்டுட்டுன்னு பக்கத்தில் இருந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் போயிட்டேன். அங்கே போனால் மொத்த இடமும் வெறிச்சோடி மொட்டை காடாட்டம் இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் ஒரு காலேஜ் குரூப்பு ஃபேர்வெல் முடிச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. மாட்னாண்டா பம்பரகாமண்டேன்னு சொல்லிட்டு அந்த குரூப் கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டேன். ஃபன்னி திங் என்னன்னா அவங்க எல்லாருமே கேட்டது, நீங்க ஏன் தனியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா, இல்லை எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கு ஒரே சிரிப்பு. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு சிங்கிளா போறது ஒரு குத்தமாடா அப்படின்னு தோணுச்சு. பட் எனிவேஸ் ஐ ஹேட் ஃபன் வித் தம். எனக்கு ஹைட்டுனா ரொம்பவே பயம். ஸோ நான் மோஸ்ட்டாக ஹைட்டாக இருக்க கேம்ஸை தான் பார்த்து என்னோட ஃபியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அப்படியே அடி வயிறெல்லாம் கலக்கிடுச்சு. பட் யூனோ ஐ லவ்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். தனியாக போனாலும் ஐ ஃபெல் திஸ் இஸ் மை பெஸ்ட் பர்த்டே ஐ ஹாவ் எவர் ஸ்பெண்ட் வித் மை செல்ஃப் அலோன். ஒன் பாயிண்டில் என்ன அறியாமல் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அட்லாஸ்ட் ஃபைனலி ஐ எம் ஸ்டார்டிங் டு சூஸ் மை செல்ஃப்னு. ஸோ மொட்டை வெயிலில் கேம்ஸ் எல்லாம் ஆடி டயர்ட் ஆகிட்டேன். அப்படியே மரத்தடியில் பாயை போட்டு படுத்துட்டேன் ஒரு 40 நிமிஷத்துக்கு. தென் இட்ஸ் டைம் டு கோ சம்வேர்னு பக்கத்தில் இருந்த பீச்சுக்கு போனேன். வாட்டர் சைட். அங்கே சிலுசிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத அப்படின்னு அந்த பாட்டை போட்டுட்டு பீச்சையே பார்த்துட்டு இருந்தேன். இட் வாஸ் ஸோ பீஸ்ஃபுல். என்ன கூத்துனா பீச் வாட்டர் பக்கமே நான் போக மாட்டேன். பிகாஸ் அண்ணனுக்கு வாட்டர் ஃபோபியா, செம்ம பயம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் அட்லீஸ்ட் என் காலையாச்சும் அந்த தண்ணியில் வைக்க நான் தனியாக ட்ரை பண்ணேன். அப்படியே கண்ணு முன்னாடி என் ஃபியர்லாம் பப்பன்னு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வேவ்ஸ் எல்லாம் என் கால் அடியில் தொடுறப்ப செல்ஸ் எல்லாம் விழுந்துச்சு. ஸோ இந்த கடல் எனக்கு பர்த்டே கிஃப்டாக அதெல்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லி அதை ஹாப்பியாக கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். வாட் அ ஃபீலிங், வாவ்னு இருந்துச்சு.
தென் பீச் மண்ணில் ஹார்ட்டின் போட்டு ஹாப்பி பர்த்டே ஏபின்னு எனக்கு நானே விஷ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சைல்டிஷாக இருந்தாலும் பட் ஐ லவ்ட் இட். அப்படியே தூரத்தில் அங்கே இருந்த ஃபிஷர்ஸ்மேன்ஸ் எல்லாம் எதையோ கடல்ல இருந்து பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே சேர்ந்து நானும் கூட சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவு மை பர்த்டே வெண்ட். சோலோவாக போனாலும் யோலோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீ என்னடா இதையெல்லாம் ஒரு மேட்டரா பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ப்ராப்ளமே ஐ எம் நாட் இனஃப், பீப்புள் டோன்ட் சூஸ் மீ அப்படிங்கிறதான் என்னோட கோர் உண்டு சின்ன வயசுல இருந்து. அதனால இது மூலமா என்னோட இன்னர் சைல்டுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான், யூ டோன்ட் நீட் டு ப்ரூவ் யுவர் வொர்த் டு பீப்புள். ஐ எம் தேர் ஃபார் யூ அண்ட் ஐ லவ் யூ அண்ட் யூ ஆர் வொர்த் இட். யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் என்ன மாதிரியே யூ ஃபீல் யூ ஆர் நாட் இனஃப்னா, ரிமெம்பர் ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஃபுல்ஃபில் யுவர் ஆல் நீட் இஸ் யூ, ஒன்லி யூ. சூஸ் யூ, சூஸ் யுவர் லைஃப், சூஸ் யுவர் செல்ஃப் அட் ஆல் காஸ்ட் அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் சொல்ல நினச்சது. இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்கள சோலோ ட்ரிப் போக சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா போய்.